அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அனிதா. நான் முதலாம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போது கிருஷ்ணர் வரலாறை பற்றி சொல்ல போகின்றேன். ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த நாளை ஜென்மாஷ்டமி என்றும் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் பண்டிகையாக கொண்டாடினோம். அதன் பின்புல கதையை இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். மதுரா நகரில் ஆட்சி புரிந்த கம்ச மன்னனின் தங்கை தேவகி வசுதேவர் என்பவரை மணந்தார். கம்ச மன்னன் அந்த தம்பதியருக்கு பிறக்கும் 8வது குழந்தையின் கைகளில் தனக்கு வீழ்ச்சி என்ற தெய்வீக முன்னறிவிப்பால் அஞ்சினார். எனவே வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தவுடன் கொல்ல உத்தரவிட்டார். ஆனால் 8வதாக கிருஷ்ணர் பிறந்தபோது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிறைக்கதவுகள் தாமாகவே திறந்து கொண்டன. குழந்தை கிருஷ்ணரை கைகளில் ஏந்தியபடி வெளியே வந்த வசுதேவர் யமுனை நதியை கடந்து அருகில் உள்ள கோகுல் கிராமத்துக்கு தப்பிச் சென்றார். அங்கு வாழ்ந்த நந்தகோபரின் மகளான யசோதா என்ற பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை அங்கே விட்டு வந்தார். கிருஷ்ணர் கோகுலத்தில் குடும்பத்தனமான அன்பான குழந்தையாக வளர்ந்தார். கிராம மக்களின் வீடுகளிலிருந்து வெண்ணெய் திருடுவது, புல்லாங்குழல் வாசிப்பது போன்ற விளையாட்டுத்தனமான செயல்களுக்கு பேர்பட்டவர். கிருஷ்ணர் வயதாகும் போது தனக்கு நெருக்கமானவர்களிடம் தனது தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தினார். கம்ச மன்னன் அனுப்பிய பல்வேறு அரக்கர்களிடமிருந்து கோகுல மக்களை காத்தார். சரியான நேரம் வந்ததும் கிருஷ்ணர் பெரிய மல்யுத்த போட்டியில் பொல்லாத கம்ச மன்னனை தோற்கடித்து வதம் செய்தார். பின்னர் தாய் தந்தையுடன் சேர்ந்தார். இவ்வாறு கிருஷ்ணன் அவதரித்த தினமான ஜென்மாஷ்டமி என்பது உலகிற்கு அன்பு, ஞானம் மற்றும் தர்மத்தை கொண்டு வந்த தெய்வீக குழந்தையான பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கையை நினைவு கூர்ந்து கொண்டாடும் பண்டிகையாகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.